விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக மஹேந்திரா சர்பஞ்ச் 585DI பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த 585DI பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் யூசேஜில் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான டிராக்டருங்க. எல்லா விதமான ஹாலேஜு, கல்டிவேட்ரு, ரொட்டாவேட்ரு என்ன அப்ளிகேஷனுக்கு எடுத்தாலும் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குன்னா இந்த மஹேந்திரா சர்பஞ்ச் 585DI சொல்லலாம். அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினோட டெக்னாலஜி பற்றி பார்க்கலாங்க. இது இன்ஜினுக்கு மேலே வரக்கூடிய பானட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் தூக்கி விடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டீலில் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்லேயும் இப்போ ஃபைபரில் கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னுமே பார்த்திங்கன்னா இதில் ஸ்டீலில் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இதில் கொடுக்கக்கூடிய ரேடியேட்டராக இருக்கட்டும், ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஒரு குவாலிட்டியை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா மஹேந்திராவோட 2500 சிசி கொண்ட 4 சிலிண்டர் இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க. 4 சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணுறதுனால எந்த அப்ளிகேஷன்லேயும் நல்லா ஒரு பவர் பேலன்ஸ் கிடைக்குங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல் பம்ப் பார்த்திங்கன்னா போஸ்டோட 4 சிலிண்டருக்கான இன்லைன் பம்பை யூஸ் பண்ணுறாங்க. இன்லைன் பம்பு வித் ப்ரைமரி ஃபில்ட்ரு, ஃப்ளோட்டிங் ஃபில்டரோட கொடுக்குறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டு. இன்லைன் பம்ப் யூஸ் பண்ணுறதுனால மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். ரிப்பேர் ஒர்க் அதிகமாக இருக்காது. அடுத்து கூலண்ட்டை ட்ரைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜின் பிளாக்கில் ஒரு நட்டு கொடுத்துருக்குறாங்க. அது டீசல் பம்பு கிட்ட கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்லேயும் இந்த மாதிரி கொடுப்பாங்க கூலண்ட்டை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். கூலண்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் கூலண்ட்டோட பர்பஸே பார்த்திங்கன்னா வாட்டர் பார்த்திங்கன்னா இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு, கூலண்ட் பார்த்திங்கன்னா எந்த டெம்பரேச்சர்லேயும் அந்த ஒரு திரவ நிலையிலேயே வச்சுருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா கூலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கூலண்ட் யூஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா இன்ஜின் பிளாக்கில் வரக்கூடிய மெட்டீரியல், அதாவது துரு ஏறாமல் இருக்கிறதுக்கும் அந்த கூலண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் வரக்கூடிய ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு உண்டான ரிசர்வேயர் பார்த்திங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ரேடியேட்டரு, இன்ஜின் ஃபேனு எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினுக்கு ரேடியேட்டருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி இதோட பானட்டு ஃப்ரண்ட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் வரக்கூடிய ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஆயில் பாத் டைப் கொடுத்துருக்குறாங்க. ஏர் ஃபில்டர்லேயே, அதாவது அக்ரிகல்ச்சர் யூஸில் ஆயில் பாத் டைப் ஏர் ஃபில்டர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த விதமான டஸ்ட்டி, அதாவது புழுதி, டஸ்ட்டு, முழங்கு அந்த மாதிரி எந்த கண்டிஷனில் ஆப்ரேட் பண்ணாலும் ஆயில் பாத் டைப்பாக இருந்தால் உங்களுக்கு பியூரான ஏர் வந்து இன்ஜினுக்கு போகும். அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா நான் டர்போ இன்ஜின், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினோட எக்ஸாஸ்ட் போர்ஷனும் நல்லா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் பார்த்திங்கன்னா லைவ் ஹைட்ராலிக்னு சொல்லுவாங்க. ஸ்டேரிங் ஆப்ரேஷனுக்கும் பின்னாடி 3 பாயிண்ட் ஹீச் ஆப்ரேஷனுக்கும் தனித்தனி பம்பு கொடுத்துட்டாங்க. ஹைட்ராலிக் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ளோ யூனிட்டுக்கு சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆயில் உறிஞ்சி வரக்கூடிய லைனிங்கில் பார்த்திங்கன்னா சென்டர் போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. இது ஆயில் பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆயிலை உறிஞ்சிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆயில் உறிஞ்சக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நல்லா கீழே கொடுத்துருப்பாங்க. ரவுண்டாக ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த விதமான ஆப்ரேட்டிங் கண்டிஷன்லேயும் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆயில் ஃப்ளோ வந்து ஹைட்ராலிக் பம்புக்கு போகிற மாதிரி இதோட டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் வரக்கூடிய பேட்டரி பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துட்டாங்க. சைடில் வித் ப்ரொடக்ஷன் கவரோடு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நட்டை ரிமூவ் பண்ணி அதை பார்த்துக்கலாம். இதில் வரக்கூடிய பேட்டரி பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 24 ஆம்ஸ் அந்த ஒரு நாம்ஸோடு இருக்கக்கூடிய பேட்டரி கொடுக்குறாங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேட்டரி பார்த்திங்கன்னா அந்த எக்ஸைடு ட்ரை டைப்பு, இல்லைன்னா ஏமரான் அந்த மாதிரி ட்ரை டைப் பேட்டரி கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரை டைப் பேட்டரின்னு என்னென்னா அடிக்கடி நீங்கள் வாட்டர் செக் பண்ண தேவையில்லை. அதாவது ஒரு சர்வீஸ் பீரியடில் வண்டி வந்து சர்வீஸ் பண்ணுறக்கு வராங்கன்னா அந்த சர்வீஸ் டெக்னீஷியனை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க பேட்டரியோட டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். இதில் ஆல்டர்னேட்டர் பார்த்திங்கன்னா டிவிஎஸோட ஆல்டர்னேட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் வரக்கூடிய இன்ஜின் ஆயில் ஃபில்டர் பார்த்திங்கன்னா பேட்டரி போர்ஷனுக்கு கிட்டையே கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்டரும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் சர்வீஸில் ஆயில் சர்வீஸில் மாத்திரமாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வித் ஓரிங்கோடு கொடுக்குறாங்க. மற்ற பிராண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்டட்டு மாதிரி கொடுப்பாங்க. இதில் ஓரிங்கோடு கொடுத்துருக்குறாங்க. என்ன ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் டஸ்ட்டு உள்ளே போகாது. அதுலேருந்து ஆயில் லூப்ரிகேட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா ஆயில் அந்த டிப்ஸ்டிக் மூலமாக வெளியே வராது. அந்தளவுக்கு நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரோட சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்குற மாதிரி இந்த டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேங்க. நீங்கள் பானட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்போ எக்ஸாஸ்ட்டையும் ஏர் ஃபில்டரோட டூமையும் கழட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர் இருக்கக்கூடிய மேல் போர்ஷனையும் எக்ஸாஸ்ட் போர்ஷனையும் நீங்கள் மாட்டி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கீரும் நியூட்ரலுக்கு தான் பார்த்துக்குங்க.
ஒரு பவர்ஃபுல்லான 50 HP இன்ஜின் இந்த டிராக்டர் கொடுத்துருக்காங்க. மஹேந்திராவினாவே தெரியும், அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்குது இந்தியாவில் மஹேந்திரா டீம் வந்து. அதே மாதிரி இன்ஜினு கீர் பாக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நல்லாவே ஒரு குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் ஆக்சிலு, டயரு, ஸ்டேரிங்கை பற்றி பார்க்கலாங்க. இதில் இந்த ஹெச்பி கேட்டகரிக்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேரிங் அரேஞ்ச்மெண்ட்டாக கொண்டு வரக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா அடியே கொடுத்துட்டாங்க. இதில் மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்லேயும் 2 வீல் டிரைவில் ஃப்ரண்ட் வெயிட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பிராண்டில் ஃப்ரண்ட் வெயிட் கொடுக்குறாங்க. அதனால் ஹாலேஜ் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகாது. அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா 6.0 × 16 இன்ச்சஸ், அதாவது 6 இன்ச்சஸ் அகலமும் 16 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய டயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட ப்ளே ரேட் பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 ப்ளே ரேட்டுக்கும் 7.5ன்னு ஒரு ப்ளே ரேட்டுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அகலமான அதை 7.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேரிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதாவது ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி, வாப்ளிங் வர மாதிரி, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஸ்டேரிங் போர்ஷன் பார்க்குறீங்க நல்லா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் வரக்கூடிய பிளாட்ஃபார்மு, சீட்டு, கிளஸ்ட்ரு, கீரு, கிளச்சு, பிரேக்கை பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நல்லா வைடாக கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டருக்கு நல்லா சௌகரியமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதே சைடு கீர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுவோ சீரீஸில் வரும். யுவோ சீரீஸ்லேயுமே பார்த்திங்கன்னா 475, 575, அதே மாதிரி 585 அந்த மாதிரி கேட்டகரி உங்களுக்கு வரும். இதில் கீர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. 8 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் அந்த ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. இதில் கிளஸ்டர் பார்க்குறீங்க, ஒரு நல்லாவே ஒரு நீட்டான ஒரு கிளஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிஎம்மு, டெம்பரேச்சரு, பேட்ரி எல்லா விதமான லெவலையும் இண்டிகேட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டோடு கொடுத்துருக்குறாங்க. இதில் லைட் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து இதில் ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அதனால் ரோடு மேட்ச், அதாவது ஹாலேஜ் அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும். அடுத்து இதில் ஃபியூஸ் கேரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் போர்ஷனுக்கு கீழே கொடுத்துட்டாங்க. இதில் பாக்கெட் ஹோல்டருமாங்க, அதை ஃபோன் ஹோல்டருமாங்க வித் சார்ஜிங் யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி ஒரு வண்டியில் நீங்கள் போய் ஏறி உட்காடுறீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கீர்ஸு, கிளச்சு, ஸ்டேரிங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்குதான்னு பாருங்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மஹேந்திராவில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கிளச்சு பார்த்திங்கன்னா டியூயல் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. பாதி பெடலை ப்ரெஸ் பண்ணால் பிடிஓவும், முழு பெடலை ப்ரெஸ் பண்ணால் மூமெண்ட்டும் நிற்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பிரேக்கும் பார்த்திங்கன்னா ட்ரை டிஸ்க் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. டிஸ்க் பிரேக் தான், ஆனால் ஆயில் இமிஸ்ட் இல்லை, ட்ரை டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்க்கிங் பிரேக் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடில், பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த பார்க்கிங் பிரேக் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா இதில் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய கீர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா மஹேந்திராவோட 8 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் மிஸ் கீர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவான ஒரு டிரான்ஸ்மிஷன் சொல்லலாம். இதில் ரோடு மேட்ச், அதாவது ஹாலேஜ் அப்ளிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மஹேந்திரா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதில் ஆயில் ஃபில்லிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கீரு, அதாவது மெயின் கீருக்கு பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க. வித் ப்ரீத்தர் அரேஞ்ச்மெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க. ப்ரீத்தர் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்ரி 30 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தரை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா கீர் பாக்ஸ்லேயே பின்னாடி 3 பாயிண்ட் அந்த ஹைட்ராலிக் ரேம்ப்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த லிஃப்ட் ராடு, அதில் போகக்கூடிய சீலு எதுவுமே போகாதுங்க. ப்ரீத்தர் வந்து அடைக்கிறதுனால மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் சீல் வந்து போகுது. அடுத்து இதில் சென்சிங் யூனிட்டோட கொடுக்குறாங்க. பொசிஷன்னு டிராஃப்ட் லிவரோடு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டட் டிசிவி, 2-வே டிசிவி, 4-வே டிசிவி பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஆப்ஷனாக வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷனும் மஹேந்திராவில் கொடுக்குறாங்க. இதில் வரக்கூடிய கீர்ஸு, ஹைட்ராலிக் கண்ட்ரோலு, பிடிஓ கண்ட்ரோலு, டிஃப்ரென்ஷியல் லாக்கு, பார்க்கிங் பிரேக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சுலபமாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லா லிவர்ஸு, பெடல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் காலுக்கு ஏற்றுற மாதிரியும், நீங்கள் என்ன ஹைட்டில் இருந்தாலும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் பிடிஓவில் பார்த்திங்கன்னா 540 RPM கொடுக்குறாங்க. இன்னி வரக்கூடிய அப்டேட்டில் பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பீட் ஆப்ஷனும் கொடுக்குறதா மஹேந்திரா தரப்பில் சொல்கிறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் கிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா மஹேந்திராவோட தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் டயர் பார்த்திங்கன்னா 14.9க்கு 28 இன்ச்சஸ் டயரை யூஸ் பண்ணுறாங்க. 14.9 இன்ச்சஸ் அகலமும் 28 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய டயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹெச்பி கேட்டகரிக்கு நல்லா அகலமான டயர் கொடுக்கறதுனால எல்லா அப்ளிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரிப்பு கிடைக்கும். அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சில் பார்த்திங்கன்னா புல் கீர் ரிடக்ஷன் ஆக்சில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ரோடு மேட்ச், அதாவது ஹாலேஜ் அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். EPA ரிடக்ஷன் ஆக்சிலை விட பார்த்திங்கன்னா இந்த புல்கி ரிடக்ஷன் ஆக்சிலில் நல்லா ஒரு பிக்கப் கிடைக்கும். அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் பார்த்திங்கன்னா மஹேந்திராவோட ஓன் ஹைட்ராலிக் யூஸ் பண்ணிக்கிறாங்க.
இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1600 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரேம்ப் ராடு வெளியே வர இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது டாப்லிங் மாற்ற போர்ஷனுக்கு மேலே ப்ரீத்தர் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீத்தர் பாயிண்ட்டை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி போட்டால் மட்டும்தான் அந்த ரேம்ப் ராடு உள்ளிருந்து லிஃப்ட் ராடுன்னு சொல்லுவாங்க, ஹவுசிங்லேருந்து வெளியே இடத்துல ஆயில் சீல் போகும், அந்த சீல் வந்து போகாமல் இருக்கும், நல்ல லைஃப் கொடுக்கும். டாப்லிங் மாற்ற இடத்துல சிங்கிள் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேஸ்டான அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சென்சிங் வந்து ஆக்ஷன் ஆகும். அது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிஓ பார்த்தீங்கன்னா 6 பிளைன் சாஃப்ட்டோட கொடுத்துருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய பிடிஓ ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அப்ளிகேஷனுக்கான அட்டாச்மெண்ட் மாற்றக்கான ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் பெட்டு அதுபோல் நிறைய பெட் ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு மாற்றக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் லிஃப்ட் ராட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சிங்கிள் சைடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டபுள் சைடு வாங்கிட்டால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் கேட்டகரி 2 ஹிச் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. லோயர் லிங்க் ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா செயின் டைப்பில் கொடுத்துட்டாங்க. பார் டைப்போட செயின் டைப் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த லோயர் லிங்க் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த லிஃப்ட் ராட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டபுள் சைடு கேட்டு வாங்கிட்டால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் ஆக்சில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு குவாலிட்டியான ஆக்சில் கொடுத்துருக்காங்க. நல்லா எண்டு வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சிலும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டரோட ப்ரைஸாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும் யாருக்கு சொல்ல வேணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த டிராக்டர் ஓட்டியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான டிராக்டர்னு சொல்லலாம். மேலும் இந்த டிராக்டர் சம்மந்தமான சந்தேகத்திற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க. உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.